சிங்கநடை ஒன்றிலையில் இதோ மேடையிலே சிங்கமாக இளைஞர்களின் இதய துடிப்பு எங்கள் தம்பி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கண்ட தமிழக மக்கள் வணங்குகின்ற அண்ணன் பிரபாகரனுக்கு எங்கள் இளைய தலைமுறைக்கு எங்கள் பிரபாகரனுக்கு அவர்களே, தினகுமார் அவர்களே, டேவிட் அவர்களே, இளைஞரணி செயலாளர் மாவட்ட செயலாளர் செல்வட் அவர்களே, ராஜகுமார் துணை செயலாளர் வீர நாச்சியார் நாளை தமிழகத்தை ஆள இருக்கின்ற நம்முடைய அன்னியார் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவும் நலத்திட்ட உதவி விழாவிற்கு இங்கே தகுதியோடு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஒரு பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் வந்தவுடனே காவல்துறையை வைத்து பேனரை இடு என்று சொல்லுகின்றார்கள். ஏயா எங்களுடைய கேப்டனுடைய பேனரை பார்த்தால் உனக்கு அவ்வளவு பயமாயா? எங்களுடைய கேப்டனுடைய படத்தை பார்த்தால், எங்களுடைய அன்னியார் அவருடைய படத்தை பார்த்தால் உனக்கு அவ்வளவு பயம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவ்வளவு பயம் இருக்கிறது என்று தெரியாது. அருமைக்குரியவர்களே, திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய இந்த டிவி பெட்டியை திறந்து பார்த்தால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று பேச மாட்டார். அன்னியார் அவர்கள் ஒரு சுட்டை மட்டும் போட்டார். ஒரு சுட்டை போட்டுவிட்டு எடுத்து விட்டார். அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் டிவியிலே பார்த்தால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பற்றி தான் பேசுவார்களே தவிர எங்கேயும் வேற ஒன்றுமே பேச மாட்டாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கே செல்லும்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியிலே செல்லும்? அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியில என்ன இருக்கு? இனி அந்த கட்சியில என்ன? கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு அதே வாய் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார். உங்க கட்சி அப்பா வளர்ந்துட்டப்பா வளர்ந்துட்டு ஒரு தலைவனிடத்திலே நீ தொண்டனாக இருக்கிறாய் என்று சொல்லும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். நம்முடைய தமிழ்நாடு பனைமர பாதுகாப்பு சங்கத்தின் சகோதரி பிரதீஜீவன் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஏற்பாடு செய்த ஒன்றிய செயலாளர்களுக்கு அப்படி திரும்பி நலத்திட்ட உதவி நம்மள வேலைவாய்ப்பு தேடி போக வேண்டியதா இருக்கு. மக்கள் இன்னைக்கு வந்து கேப்டன் சொல்றதா
அதான் கேப்டன் சொல்லுவார், நம்ம தாய்மொழி நம்ம கண்ணு மாதிரி, ஆங்கிலம் போடுற கண்ணாடி மாதிரி. எப்ப தேவையோ அப்ப கண்ணால பார்க்கணும், மற்ற நேரம் கண்ணாடி போட்டு கேப்டன் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆனால் மக்கள் நீங்கள் சிந்திங்க, நீங்க படிக்கணும், எல்லாருமே எல்லா லாங்குவேஜுக்குமே தெரியணும். இன்னைக்கு வந்து இந்த உலகம் பெருசு, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது எவ்வளவோ இருக்கு. இந்த ஊரை தாண்டி நீங்க பல ஊருக்கு போய் இந்த உலகத்தை பார்க்கணும். வாழ்க்கை என்பது சின்னது, ஆனால் நீங்க இருக்கிற நேரத்தை சந்தோஷமா இருங்க எல்லாரும். அதே மாதிரி மணி நேரம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போனோம். நாளைக்கு வந்து ரம்ஜான் வாழ்த்துக்களே நான் சொல்லிக்கிறேன். கேப்டன் எப்பயுமே கையில 7, 8, 6 மோதிரம் தான் போடுவாரு. அவரும் இஸ்லாமிய தோழருக்கும் இப்ராஹிம் ராவுத் அண்ணனும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். முதல்ல சண்முக பாண்டியன் பிறக்கும் போதும் அவனுக்கு சவுக்கத் அலின்னு தான் பேரு வச்சாங்க. பிறகுதான் சண்முக பாண்டியனா மாற்றப்பட்டது. ஏன்னா இந்த பாஸ்போர்ட் ஏதோ இஷ்யூ வந்தாலும் பெரிய பேர் சொன்னாங்கன்ட்டு. ஆனால் எம்மதமும் சம்மதம், இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த காத்துல ஏதாவது ஜாதி இருக்கா, இந்த மதம் இருக்கா, உங்களுக்கு யாரும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, என்ன இவ்வளவு அவசரமா கேட்கறேன். அதுக்கு அந்த நபர் சொல்லியிருக்காரு, செங்கசூழ வேலை பார்க்குற நபர் சொல்லியிருக்கிறாரு, குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். என் தலைவர் கேப்டன் திருச்சிக்கு வர்றாரு, அவருக்காக நான் கொடி காட்டணும், பேனர் கட்டணும். இந்த மாதிரி சாதாரண ஏழை மக்கள், விவசாயிகள், எல்லா முக்காவாசி பகுதியில் நான் போகும்போதெல்லாம் எங்கெல்லாம் தேமுதிக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த இடத்துல பொதுக்கூட்டம் போடுவாங்க. ஆனா சிங்கத்தை கோக்குள்ளே சந்திக்கிற மாதிரி என்னை சுத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி 9 இன்னைக்கும் இந்த கூட்டம் பெண்கள் நவராம இன்னைக்கும் எங்கள்கிட்ட இருக்கீங்களே. இதுதான் தேமுதிகவோட வளர்ச்சி, இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எந்த கட்சி பொதுக்கூட்டத்துக்கு போனாலுமே நமக்கு பாதுகாப்பு இருக்குமா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஏர்போர்ட் வச்சிருக்கீங்க, எல்லா கோயிலுக்கும் மக்கள் வரணும்ட்டு. கும்பமேளாக்கு போனா பிரயாக்ராஜுக்கும் தனி ஏர்போர்ட், ராமர் கோயிலுக்கு போனா அந்த தனி ஏர்போர்ட், வாரணாசிக்கு போனா அதுக்கு தனி ஏர்போர்ட். இன்னைக்கு கும்பமேளா நான் போறப்பதான் நான் பார்க்கறேன் 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்போர்ட் இருக்கு. ஆனா மதுரையில இருந்து 500 கிலோமீட்டர், திருவாண்டத்துல இருந்து 120 கிலோமீட்டர், கன்னியாகுமரிக்கே ஒரு ஏர்போர்ட் இல்ல. நீங்க சிந்திக்கணும். அதே மாதிரி கனிவாலை கொள்ளையும் இந்த கன்னியாகுமரி பகுதியில் ஜாஸ்தி. போன வாட்டி நான் பேசினேன், இந்த வாட்டி அமைச்சர் பதவி போயிடுச்சு. மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். அதே மாதிரி சின்ன யூனிட் வண்டியா நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்கறது, பெரிய யூனிட் எல்லாம் அவங்க ஆளுக்கு கொடுத்து மற்றது மாநிலத்தை கொடுத்து நம்மளால பெரிய வண்டி வாங்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட காசு இல்ல. ஏன் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடுறாங்க. அடுத்த 5 வருஷம் நம்மகிட்ட காசு இல்ல. நம்ம எங்க இருந்து பெரிய வண்டி வாங்குறோம்? இருக்கிற வண்டி வச்சு நம்ம ஓட்டணும். அப்ப இருக்கிற வண்டி என்ன, ஒரு யூனிட் வண்டி, அதெல்லாம் உங்க கிட்ட இருக்கு, நம்ம கிட்டே திருப்பி கொடுத்துரு. மக்கள் நீங்கள் விழிப்புணர்வானீங்கன்னா இது எல்லாமே மாறி. எனக்கு அந்த பழக்கம் இல்லை, எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது. இருந்தாலும் கோட்டைக்கு மேல 10 ரூபாய் வைக்கிறோம், கண்டிப்பாக நாங்க கண்டிக்கிறோம். ஏர்போர்ட் வச்சிருக்கீங்க, எல்லா கோயிலுக்கும் மக்கள் வரணும்ட்டு. கும்பமேளாக்கு போனா பிரயாக்ராஜுக்கும் தனி ஏர்போர்ட், ராமர் கோயிலுக்கு போனா அந்த தனி ஏர்போர்ட், வாரணாசிக்கு போனா அதுக்கு தனி ஏர்போர்ட். இன்னைக்கு கும்பமேளா நான் போறப்பதான் நான் பார்க்கறேன் 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்போர்ட் இருக்கு. ஆனா மதுரையில இருந்து 500 கிலோமீட்டர், திருவாண்டத்துல இருந்து 120 கிலோமீட்டர், கன்னியாகுமரிக்கே ஒரு ஏர்போர்ட் இல்ல. நீங்க சிந்திக்கணும். அதே மாதிரி கனிவாலை கொள்ளையும் இந்த கன்னியாகுமரி பகுதியில் ஜாஸ்தி. போன வாட்டி நான் பேசினேன், இந்த வாட்டி அமைச்சர் பதவி போயிடுச்சு. மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். அதே மாதிரி சின்ன யூனிட் வண்டியா நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்கறது, பெரிய யூனிட் எல்லாம் அவங்க ஆளுக்கு கொடுத்து மற்றது மாநிலத்தை கொடுத்து நம்மளால பெரிய வண்டி வாங்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட காசு இல்ல. ஏன் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடுறாங்க. அடுத்த 5 வருஷம் நம்மகிட்ட காசு இல்ல. நம்ம எங்க இருந்து பெரிய வண்டி வாங்குறோம்? இருக்கிற வண்டி வச்சு நம்ம ஓட்டணும். அப்ப இருக்கிற வண்டி என்ன, ஒரு யூனிட் வண்டி, அதெல்லாம் உங்க கிட்ட இருக்கு, நம்ம கிட்டே திருப்பி கொடுத்துரு. மக்கள் நீங்கள் விழிப்புணர்வானீங்கன்னா இது எல்லாமே மாறி. எனக்கு அந்த
பழக்கம் இல்லை, எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது. இருந்தாலும் குவார்டருக்கு மேல 10 ரூபாய் வைக்கிறோம், கண்டிப்பாக நாங்க கண்டிக்கிறோம். ஓகேயா? எத்தனை தாலி அறுத்துச்சுட்டு குவார்டரு, ஆஃப், ஃபுல்லு, பீரு, மோரு, பிரியாணி கொடுத்து நம்ம எல்லாருமே ஏழையாவே வச்சுட்டு புவர் இஸ் கெட்டிங் புவர், ரிச்சர் இஸ் கெட்டிங் ரிச். அதுதான் சிம்பிள். மிடில் கிளாஸ் மேலேயும் போக முடியல, கீழே வர முடியல, இருக்கிறதுக்காக பயந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. உங்க கூட நான் நிக்கிறேன். நீங்க சொல்ற பதில நான் திருப்பி சொல்றேன், மீடியா சொல்லட்டும். ஓட்டு போட ஜெயிக்க வச்ச ஜனங்க நீங்க. என்ன சொல்லல செய்யலாம். அடுத்த வாட்டி இந்த தொகுதியில முரசு நிக்க வச்சிடலாமா? எந்த கூட்டணி கட்சியில சேர்ந்தாலும் தனித்து நிலை இந்த இடத்துல முரசிச்சுட்டு நிக்க வச்சிடலாமா? அப்போ உங்க பிரச்சனை தீருமா? அதை நீங்க நம்புறீங்களா? முரசு வந்தா ஜெயிச்சு எங்களால செஞ்சுக்கணும் நம்புறீங்களா? கேட்கல. எந்த சின்ன உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது? இது இந்த சத்தம் 2026 தேர்தலில் அந்த பட்டன் மிஷினை முரசு குத்துற வரைக்கும் உங்க மனசுல சொல்லிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தேர்தலும் நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக எங்க கூட்டணிக்கு போகுது, தேமுதிக யார் பக்கம் போறாங்க அப்படின்ட்டு ஒரு தேவையில்லாம மக்கள் மனதிலே ஒரு நம்பிக்கையை பறிக்கிறது தான் இவ்வளவு நாள் ஒரு வேலையாக இருந்தது. ஏன் இதை சொல்றா? தேமுதிக 2 பக்கம் கட்சி கூட்டணிக்கு பேசுவாங்க, தேமுதிக பேரம் பேசுறாங்க அப்படின்ட்டு கீழ்த்தனமான அரசியலை செஞ்சுதான் இன்னைக்கு தேமுதிக ஒரு பின்னாடியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணிட்டாங்க. கொடுத்து சிவந்த கரங்கள் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு நேற்று இல்ல, அவர் சினிமா காலத்துல இருந்து நம்ம தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செஞ்சுதான் பழக்கம். யாருக்கும் அடிப்படைந்துதான் அவரை இதற்கான வாழ்க்கை சரித்திரமே இல்ல. அவரை நம்பிதான் எத்தனை லட்சங்கள் இருக்காங்க தவிர அவரை யார் நம்பி? அவர் நம்புற ஒரே ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கார், மக்களும் தெய்வம் மட்டும்தான் நான் நம்புவேன், வேற யாருமே கேப்டன் நம்ப மாட்டார். இதையே உங்களுக்கு சொல்ற நாள் இன்னைக்கு தேமுதிக முன்னோட ஓட் பர்சன்ட் கம்மி ஆயிடுச்சு, தேமுதிக முன்ன மாதிரி இல்ல, கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக இல்லைன்னு மக்கள் மத்தியில தேவையில்லாத ஒரு பிம்பத்தை கொண்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் இருக்க எல்லா கட்சிக்காரர்களுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் இதை நம்புற பொதுமக்களுக்கும் அந்த டிவியில உட்கார்ந்து அரசியல் விமர்சனம் பேசுற எல்லாருமே ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். கேப்டன் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன் எவ்வளவு சொத்து இருந்தது, இந்த செகண்ட் கேப்டன் எவ்வளவு சொத்து இருக்கு நீங்க கணக்கெடுத்து பாருங்க. உங்களுக்கு தெரியும் தேசிய முற்போக்கு திராவிடம் பேரம் பேசணுமா இல்லாட்டி எங்க சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செஞ்சோமான்னு. இன்னைக்கு நான் இல்ல, இது கேப்டனே சொல்லியிருக்காரு. 1990 என்னைக்கு நான் திருமணம் ஆச்சோ அன்னைக்கே என்னோட மனைவி இதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லி அன்னைக்கே நான் பொதுமக்கள் சேவை செய்யறது நிறுத்தி இருப்பேன். இன்னைக்கு கேப்டன் மறைவதற்கு பிறகும் இன்னைக்கு கேப்டன் ஆலயத்துக்கு தினந்தோறும் 2000-3000 பேர் அன்னதானம் கொடுக்கிறோம்னா கேப்டன் வழியில் வந்த தமிழகம் எங்கள் இளைய கேப்டன் தம்பி விஜய பிரபாகரனுக்கு, தமிழகத்தின் நாடி துடிப்பு எங்கள் தம்பி விஜய பிரபாகரனுக்கு, விருதுநகர் தொகுதியின் இளைய சென்னை கோட்டையா டெல்லி கோட்டையா கோட்டை கொத்தளத்தில் அமர்வதற்கு வருகின்ற நம்ம கேப்டன் நாளை முதல்வர் பிரபாகரன் அவர்களுக்கு இன்னைக்கு கேப்டன் மனிதரை தாண்டி புனிதரை தாண்டி இன்னைக்கு தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு எல்லா இல்ல பூஜாரிலுமே கேப்டன் இருக்கிறார். இன்னைக்கு கேப்டன் எங்கேயும் போகல. இன்னைக்கு என்னைய சுத்தி இவ்வளவு இளைஞர்கள் இருக்கீங்க, இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க,
நீங்க எல்லாருமே சிந்திக்கணும். இதெல்லாம்ப்பா விஜய பிரபாகரன்ப்பா வாரிசு அரசியல் கேப்டன் புள்ள, அவர் இன்னைக்கு வந்து அரசியல் மேடையில் நிக்கிறாரு, இன்னைக்கு கேப்டன் பிறகு அவர் வர வாரிசு அரசியல் பண்றாரு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நான் முதல்ல அரசியல் மேடையில் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஏறதுக்கு முன்னாடி அன்னைக்கு தேமுதிக 100க்கான எம்எல்ஏ இல்ல, 20-30 எம்பி இல்ல, 100க்கான கவுன்சிலர் இல்ல. அன்னைக்கு கேப்டன் உடல்நலை பின்னடைவு, அன்னைக்கு தேமுதிக யாருமே இல்லை. இந்த அன்னைக்கு தேமுதிக வந்து ஒரு தோல்வி நிலையில் இருக்கு. இருந்தாலும் எதுக்கும் அஞ்சாமல் கேப்டனோட ரத்தம் எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு. அந்த தைரியத்திலையும் அன்னைக்கு கேப்டன் என்கிட்ட சொன்னார். முதல்ல இந்த மீட்டிங் போறப்ப கேப்டன் எனக்கு சொன்னார், நீ தைரியமா போன, கண்டிப்பா போற, ஏன் நீங்க இருக்கீங்க, நான் இருக்கோனோ இல்லையோ கடைசி வரைக்கும் என் தொண்டர்கள் கூட நிப்பாங்க. இன்னைக்கு அப்படியே நான் வரல. நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு எல்லா கட்சியிலுமே அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் வேலைவாய்ப்பு தேடி போக வேண்டியதா இருக்கு. மக்கள் இன்னைக்கு வந்து கேப்டன் சொல்றதுதான், அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழி கற்போம். நம்ம எதுவும் வெளி மாநிலத்துக்கு போய் வேலை பார்க்க போறோம். அதனால் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் a communication skill. நீங்க எல்லாருமே சிந்திக்கணும். இன்னொரு மொழி கத்துக்கிற தவறே இல்லை. இன்னைக்கு இங்கிலீஷ் படிச்சா சந்தோஷம், தமிழும் படிக்கணும். அதான் கேப்டன் சொல்லுவார், நம்ம தாய்மொழி நம்ம கண்ணு மாதிரி, ஆங்கிலம் போடுற கண்ணாடி மாதிரி. எப்ப தேவையோ அப்ப கண்ணால பார்க்கணும், மற்ற நேரம் கண்ணாடி போடும் கேப்டன் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆனால் மக்கள் நீங்கள் சிந்திங்க. நீங்க படிக்கணும். எல்லாருமே எல்லா லாங்குவேஜுக்குமே தெரியணும். இன்னைக்கு வந்து இந்த உலகம் பெருசு. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது எவ்வளவோ இருக்கு. இந்த ஊரை தாண்டி நீங்க பல ஊருக்கு போய் இந்த உலகத்தை பார்க்கணும். வாழ்க்கை என்பது சின்னது. ஆனால் நீங்க இருக்கிற நேரத்துல சந்தோஷமா இருங்க எல்லாரும். அதே மாதிரி மணி நேரம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போனோம். நாளைக்கு வந்து ரம்ஜான் வாழ்த்துக்களே நான் சொல்லிக்கிறேன். கேப்டன் எப்பயுமே கையில 7, 8, 6 மோதிரம் தான் போடுவாரு. அவரும் இஸ்லாமிய தோழருக்கும் இப்ராஹிம் ராவுத் அண்ணனும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். முதல்ல சண்முக பாண்டியன் பிறக்கும் போதும் அவனுக்கு சவுக்கத் அலின்னு தான் பேர் வச்சாங்க. பிறகுதான் சண்முக பாண்டியனா மாற்றப்பட்டது. ஏன்னா இந்த பாஸ்போர்ட் ஏதோ இஷ்யூ வரும் பெரிய பேர் சொன்னாங்கன்ட்டு. ஆனால் எம்மதமும் சம்மதம், இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உண்மையான எழுச்சியான விஷயமா நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் பொதுக்கூட்டம் அட்டெண்ட் பண்றது என்னன்னா, எனக்கு இது பெருசா உடன்பாடு இல்லை. இருந்தாலும் மக்கள் பெண்கள் நம்புறதுனால நான் சொல்றேன். ஏதோ சனி மாறிடுச்சுன்றாங்க. அந்த சனி மாறி நீ முதல்ல இந்த குமரிகள் என்னோட பொதுக்கூட்டம் அரசியல் மேல பேசணும்னு இருக்குன்னா அதுவும் நான் ஒரு வரவேற்பு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசுவாங்க. ஒரு எல்லையில இருந்தாலும் இன்னொரு எல்லை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறது. இந்த கன்னியாகுமரி எல்லையில இருந்து இன்னைக்கு இந்த அரசியல் உரை ஆரம்பிக்கிறது. வருங்காலத்தில் இந்தியா முழுவதுமே தேமுதிக எழுச்சி கண்டிப்பாக பெருகும். இந்த நேரத்தில் உறுதியாக அதை சொல்றேன். இன்னைக்கு முப்பெரும் விழாவான நம்ம கூட்டிட்டு இருக்கோம். இந்த முப்பெரும் விழாவில் நம்மளோட வாய்ப்புகள் என்னன்னா, இன்னைக்கு வந்து கொடி நாள், அப்புறம் வந்து நலத்திட்ட உதவிகள், அப்புறம் வந்து அந்நியார் பிறந்த நாள். கேப்டன் வல்லரசு என்ற படத்துல இந்த கொடியை அறிமுகம் செஞ்சார் நமக்காக. அன்னைக்கு இந்த கொடி தமிழ்நாடு முழுவதுமே வைக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கும் பட்டி தொட்டி முல்லை தேமுதிக கொடி பறக்குதுனால் அது சாதாரண விஷயம் இல்லை. கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாங்க பேரம் பேசியிருந்தோம், எந்த கட்சிக்காரங்களும் அடிபடைஞ்சிருந்தோம்னா, என் தம்பி சண்முக பாண்டியன் எத்தனையோ கோடிலாம் வாங்கியிருக்கோம். நீங்க எல்லாம் பேசுறீங்களே, என் தம்பி சண்முக பாண்டியன் 12 வருஷம் முன்னாடி சினிமாக்குள்ள வந்தான். எப்படி 12 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாக்குள்ள வந்தான். இது வரைக்கும் 2 படம் தான் நடிச்சிருக்காப்ல. அவ்வளவு காசு இருந்தா சங்கர் எவ்வளவு பேர் டைரக்டர் வைத்து இன்னைக்கு எத்தனையோ நாங்க படம் எடுத்திருக்கலாம்ல. எத்தனையோ பேர் கேப்டன் வாழ வச்சாரு. ஆனா
பயந்து எங்கேயும் ஓடல. அதுக்காக நாங்க பயந்து ஓடல. யாராச்சும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க, நாங்க ஏங்கல. எதிர்நீச்சல் போட்டு வளர்ந்த கட்சி தான் தேமுதிக கேப்டன். அதே எதிர்நீச்சல் போட்டு தான் எங்களையும் எங்க அப்பா வளர்த்திருக்கார். இதே கேப்டன் சொல்லிருக்காங்க, ஓடுற குதிரையில தான் ப்ரொடியூசர் சவாரி செய்வாங்க. அதுக்காக நாங்க பயப்படல. எங்களுக்கான ஒரு காலம் இருக்கு, எங்களுக்கான ஒரு நேரம் இருக்கு, அதுக்காக நான் பயப்படல. ஆனால் தேவையில்லாத ஒரு பொய் பிம்பத்தை எங்க மேல சுமத்தும் போது மக்களோட நம்பிக்கை இழக்கிறான். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.